கங்கை மற்றும் மகாராஜா சாந்தனுவின் கதை மகாபாரத கதையின் ஒரு பகுதியாகும். இது விண்ணுலக நதித் தெய்வமான கங்கை மனித வடிவில் பூமியில் இறங்கியதிலிருந்து தொடங்குகிறது. அவரது அழகும் தெய்வீகத் தன்மையும் மகாராஜா சாந்தனுவின் மனதை மயக்கின. சாந்தனு குருகுலத்தின் வலிமையான மற்றும் புகழ்மிகு அரசராக விளங்கினார். சாந்தனு கங்கையை திருமணம் செய்ய முன்வந்தார். கங்கை ஒப்புக்கொண்டார், ஆனால் ஒரு முக்கியமான நிபந்தனையுடன்: அவளது செயல்களை எதுவாக இருந்தாலும் சந்தேகிக்கக்கூடாது. கங்கையிடத்திற்கான தனது பேரன்பால் மயங்கிய சாந்தனு அந்த நிபந்தனை ஏற்றார். அவர்களின் மகிழ்ச்சி நீண்ட நாட்களுக்குச் சென்றதில்லை. திருமணத்திற்குப் பிறகு கங்கை 7 மகன்களுக்கு தாயாகினாள். ஆனால் ஒவ்வொரு முறை ஒரு குழந்தை பிறந்தபோதும் கங்கை அந்த குழந்தையை ஆற்றுக்குச் கொண்டு சென்று மூழ்கடித்தார். தன் வாக்குறுதியால் கட்டுப்பட்ட சாந்தனு எதுவும் பேசவில்லை, ஆனால் அவரது இதயம் துயரத்தால் நிறைந்திருந்தது. இந்த சம்பவம் 7 முறை நடந்தது. ஆனால் 8வது குழந்தை பிறந்தபோது சாந்தனு தனது உணர்ச்சிகளை மேலும் அடக்க முடியவில்லை. துயரத்தாலும் கோபத்தாலும் ஆற்றலிழந்த சாந்தனு கங்கையிடம் எதிர்கொண்டு ஏன் அவ்வளவு கொடூரமாக நடந்து கொண்டாள் என்பதை கேள்வி கேட்டார். கங்கை உண்மையை வெளிப்படுத்தினார். அவர்கள் குழந்தைகள் விண்ணுலக அதிசயமானவர்கள், பூமியில் பிறக்க வேண்டும் என்ற சாபத்துடன் கூடியவர்கள். அவர்களை அந்த சாபத்திலிருந்து விடுவிக்க அவர்களை மீண்டும் விண்ணுலகிற்கு அனுப்ப வேண்டியது அவசியமாகியது. ஆனால் 8வது குழந்தை குருகுலத்தின் எதிர்காலத்தில் முக்கியமான பாத்திரத்தை வகிக்க வேண்டும் என்பதால் பூமியில் தங்கியிருந்தார். அதற்குப் பிறகு கங்கை சாந்தனுவை விட்டு பிரிந்தார். அந்த 8வது குழந்தையை அவரின் பொறுப்புக்கு ஒப்படைத்தார். அந்தக் குழந்தை பின்னர் பீஷ்மராக வளர்ந்து இந்திய இதிகாசங்களில் உள்ள மிகச்சிறந்த போராளி மற்றும் அரசியல் அறிஞராக திகழ்ந்தார். மகாபாரதத்தின் விதியையே மாற்றியமைக்க வந்த ஒரு முக்கியமான நபராக விளங்கினார்.